ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லலிதாவில் ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஒரு 3 மாதமாக என்னால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லலிதாவில் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னா, நம்ம வாங்குகிற கோல்டு காயினுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 1 கிராம் கோல்டு காயின் வந்து March 2 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த காயின். ஸோ இந்த காயின்லேயே வந்து 1 கிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த BIS ஹால்மார்க் 22 கேரட் இதெல்லாம் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லலிதாவில் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து காயின் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லலிதாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக காயினுக்கு வந்து 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2% வந்து மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் 3% போடுவாங்க. டோட்டலாக 6% கட்டுற மாதிரி இருக்கும். லலிதாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி 3% மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா March 31 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு லலிதாவில் பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர்லேருந்து ஒரு சிட் ஸ்கீமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்கீம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காயின் வாங்கினதுக்கான ஃபுல் பில்லிங் டீட்டெயில்ஸ் பற்றி நாம் இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த காயின் பார்த்திங்கன்னா March 2 தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த காயினுக்கான பியூரிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம வாங்கின காயினோட எக்ஸாக்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 1.020 கிராம். ஸோ நெட் வெயிட்டும் அதே தான். அந்த அன்னைக்கு நம்ம வாங்கின அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7,940 ரூபா இருந்துச்சு. இந்த 1.020 கிராமுக்கு டோட்டலாக 8,099 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் 96 பைசா வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த காயின்கான அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 8,098 ரூபா. அண்ட் இதுக்கான ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி 1.5% போட்டு அதுக்கு வந்து 121.47 பைசா. அடுத்து வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து அதுக்கு ஒரு 1.5% போட்டு டோட்டலாக நமக்கு 8,340.98 பைசா போட்டிருந்தாங்க. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8,341 ரூபா நமக்கு வந்து பில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபரில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 160 ருபீஸ் வந்து நம்ம கம்மியாக நமக்கு பில் வந்திருக்கு. இதுவே நம்ம ஆஃபர் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த காயினுக்கு வந்து நம்ம ஒரு 8,500 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அண்ட் இதுவே இந்த ஆஃபரில் ஒரு சவரன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1,300 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பில்லிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக பில்லிங் வந்து ஒரு இந்த பைசாவில் வருது, 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வர்றது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கம்மி பண்ணி தான் வந்து மற்ற ஷாப்லலாம் பில்லிங் போடுவாங்க. பட் லலிதாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில் அமௌண்ட் வந்து 8,340.98 பைசா. ஸோ அவங்க வந்து அந்த 98 பைசாவை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 340 ரூபா 8,340 ரூபா போட்டிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணாங்க, 0.02 பைசா வந்து ஆட் பண்ணி 8,341 ரூபா நமக்கு வந்து பில் போட்டிருக்காங்க. ஸோ வந்து 2 பைசா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். பட் யூஸ்வலாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பைசா ருபீஸ் அதை வந்து கம்மி பண்ணி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுவாங்க. பட் இந்த ஷாப்பில் தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான், இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி லலிதாவில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான். பட் எனிவேஸ் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக நல்ல ஆஃபர் தான். அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.